இன்றைக்கு தாயார் வைபவம் என்ற பொருண்மையிலே உங்களிடத்திலே உரையாற்ற வந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம அநேகமா லௌகீகத்துலதான் ரொம்ப அந்த சிக்கலே எங்க வருதுன்னா உலகியலிலே ஆழ்ந்து கிடக்குறோம். இது இந்த வாழ்வியலை இந்த ஆன்மீகத்தோடு இணைத்து பார்க்கிற ஒரு முயற்சியாகத்தான் இன்றைக்கு இந்த பிராட்டியின் வைபவம், தாயார் வைபவம் என்ற பொருண்மையிலே உங்களோடு எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பிராட்டி தாயார்னு யார சொல்றேன்னா, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பரமபதத்திலே பிராட்டிமார் புடைசூழ ஆதிசேஷ பரியங்கத்திலே அவன் காட்சி தருகிறான். யாருக்கு? முக்தர்களுக்கு. இங்கிருந்து இந்த இகலோகத்திலே இருந்து முக்தி பெற்று அந்த லோகத்துக்கு போகிற இந்த ஜீவாத்மாக்களுக்கு நித்திய சூரிகள், முக்தர்கள் என்று பெயர். அந்த முக்தர்களுக்கான இடம் அந்த பரமபதம். அங்கே ஸ்ரீமன் நாராயணனோடு இணைந்து முக்தர்களுக்கு அவர் காட்சி தருகிறார். பிராட்டின்னு சொல்றோம். பிராட்டி கூடி இருப்பதினாலேயே எம்பெருமான் தான் பரம்பொருள் என்று நிர்ணயம் செய்யப்படுவதாக வேதங்கள் எல்லாம் பேசுகின்றன. எப்படி, யார் பரம்பொருள் அப்படின்னு சொல்லியதுக்கு ஒரு இது சொல்லணும்ல, உறுதிமொழி. இவன் தான் பரம்பொருள் என்று சொல்வதற்கு என்ன அத்தாட்சி அப்படின்னு கேட்டா, இவளோடு கூடியே வஸ்துவினுடைய உண்மை அப்படின்னு ஒரு வார்த்தை திருவாசகம் இருக்கு. ஒரு வாசகம், இவளோடு கூடியே வஸ்துவினுடைய உண்மை. இவளோடு கூடி இருப்பதினாலேயே எம்பெருமானுக்கு பரம்பொருள் என்கிற அங்கீகாரம் கிடைக்குதான். அப்ப எந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க பாருங்க. லௌகியத்துல எவ்வளவோ நம்ம அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொல்லி அடக்கி வச்சிருந்தாங்க அடுப்பங்கரையோட. இன்றைக்கு வாய்ப்புகள் ஏராளம், பெண்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. நிறைய இருக்கு, நிறைய முன்னேறாங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் கூட இன்றைக்கு பெண்களுக்கு நிறைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. இதையெல்லாம் அன்றே அந்த ஒரு பெண்மைக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதை சாஸ்திர ரீதியாக, புராண ரீதியாக, வேதங்கள் சாட்சியாக எம்பெருமான் நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். இது எப்படி சொல்றாங்கன்னா, பெருமான் கடல் கடைந்து தேவர்களுக்காக பார்க்கடலை கடைந்து அமுதத்தை எடுத்து கொடுத்தான். என்ன சொல்றாங்க நம்முடைய ஆச்சாரியர்களா, ரொம்ப ரசமான ஒரு செய்தி. இவன் தேவர்களை வியாஜ்யமாக வைத்துக்கொண்டு, அவர்களை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு இவன் கடலை கடைந்தான். உப்பு பெறாத அந்த அமுதத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுத்து விட்டு அமுதமான பிராட்டியை தனக்கே உரித்தாக்கி கொண்டான். இதற்காகத்தான் இவன் பார்க்கடலை கடைந்தான் போடும் என்று ரசமாக சொல்லுகிறார். எப்படின்னா, அமுதம் வந்தது, தேவர்களுக்கு கொடுத்தாச்சு. அடுத்தபடி பிராட்டி அதுல இருந்து வருகிறாள். வந்தவள் என்ன செய்யறா, கையில கல்யாண மாலை வச்சிருக்கிறா, அழகான மாலை. கடலை கடைந்த தேவர்கள் ஒரு பக்கம் அண்ணாந்து கிடக்கிறார்கள், அசுரர்கள் ஒரு பக்கம் அண்ணாந்து கிடக்கிறார்கள். இவள் அழகே உருவான பிராட்டி அதுல இருந்து வருகிறாள். மின்னல் கீற்று போல கையிலே மலர் மாலையை ஏந்தி கொண்டு அங்கேருந்து வந்தா நேரா எம்பெருமானின் கழுத்திலே அந்த தோளிலே அந்த மலர் மாலையை சாட்டி விட்டு அவனுடைய திரு ஆற மார்பிலே ஏறி அமர்ந்து கொண்டாளாம். அதுதான் அவளுடைய லட்சியம். அதுதான் இங்கே அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. எவ்வளவு பெரிய நீட்டு பேரு எம்பெருமானுக்கு பாருங்க. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பன் அப்படின்னு பேரு எம்பெருமானுக்கு. இங்க சொல்லிட்டு அகலகில்லேன் இறைன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காளாம் அந்த திருமார்புல பிராட்டி. கேக்குறா, என்ன இத்தனை ஆண்கள், தேவர்கள், அசுரர்கள் கூடி நிக்குது கூட்டம், நீ வெக்கம் இல்லாம அங்கேருந்து மலர் மாலை போட்டு மார்பில் ஏறி அமர்ந்து கொண்டாயே அப்படின்னு கேட்டா சொல்றாளாம், யாரு? புருஷோத்தமன் ஒருத்தன் தான் ஆண்மகன், அவன் மட்டும்தான் என் கண்களுக்கு தெரிந்தான், வேற யாரும் அங்கே ஆண்மகன்கள் கிடையாது. எனக்கு அதனால எந்த ஒரு வெட்கம், அந்த பெண்களுக்கே உரிய நாணம் இல்லை என்று சொன்னாலாம் தேவி. அப்போ எம்பெருமான் ஒருவனே புருஷோத்தமன், மற்ற ஜீவாத்மாக்கள் அனைவரும் பிராட்டி உட்பட எல்லோரும் அவனுக்கு மனைவிமார்கள் தான். எல்லோரும் அதாவது என்ன, அவனோடு சென்று சேரத்தக்கவர்கள். அதுதான் வாழ்வினுடைய லட்சியம். இதை முதலாக நமக்கு காட்டி தந்தவள் பிராட்டி. அதனால்தான் பெரிய பிராட்டின்னு அவள் பேர். ஸ்ரீ என்று அவளுடைய திருநாமம்.
ஒரே ஓர் எழுத்து மந்திரத்துல ஸ்ரீ என்று அவளை சொல்லுகிறார்கள். அந்த ஸ்ரீ என்பதற்கான ஒரு விளக்கமாக இவள் எம்பெருமானை சேவித்து நிற்கிறாள், அவனுக்கு தொண்டு புரிந்து நிற்கிறாள். இவளுக்கு ஜீவாத்மாக்கள் எல்லாம் தொண்டு புரிகிறார். அப்போ இவோ மற்றவர்களுடைய தொண்டினை கைங்கரியத்தை வாங்கி கொள்பவளாகவும் இருக்கிறாள். எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து அவ செய்கிற கைங்கரியம் என்ன? ஜீவாத்மாக்களை எம்பெருமானோடு சேர்த்து வைக்கிறது. அதுதான் அவளுடைய பெரிய பெருமை, பெரிய வைபவம். தாயார் வைபவம் என்று நான் சொல்லுகிற அந்த ஒரு பொருண்மைக்கு தலைப்புக்கு இது ஒரே வரி பதில். பிராட்டி எம்பெருமானோடு ஜீவாத்மாக்களை சேர்த்து வைக்கிற வேலையை செய்யறார். அத வடமொழியில என்ன சொல்றாங்க? புருஷகாரம். பிராட்டியினுடைய புருஷகாரம். அதுதான் அவருடைய பெரிய ஒரு சொரூபம்னு சொல்லுவாங்க. அங்க நீ தன்மை, அவருடைய தன்மை அதுதாக. ஏன்னா இரக்கம் மிகுந்தவள். ஜீவாத்மாக்களின் அவருடைய பிள்ளைகள், பிராட்டியினுடைய பிள்ளைகள் தான் நாம் எல்லாம். நம்ம பேர்ல அவளுக்கு கருணை இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது, நேசம் இருக்கிறது. எம்பெருமான் கிட்டே அவளுக்கு ஒரு வல்லமை இருக்குது. ஏன்னா இவள் பேச்சை அவள் கேட்பான். ஏன்னா பொண்டாட்டி பேச்சை புருஷன் கேட்காம இருக்க முடியாதுல்ல. அதனால அவனிடத்திலே இவளுக்கு செல்வாக்கு இருக்கிறது. அப்ப இவளுடைய புருஷகாரம் சிபாரிசு அங்கே செல்லுபடியாகும். அங்கேயும் அவளுக்கு அவளுடைய செல்லுபடியாகிறது. இங்கேயும் பிள்ளைகளிடத்திலே அவளுக்கு பாசம் இருக்கிறது. அதனாலே நாம் எல்லாம் உய்வோம், உய்ந்து கிடப்போம் என்பதற்கு நமக்கு ஒரு உறுதிப்பாடு இருக்கிறது. கேரண்டி சொல்லுவாங்கல்ல, கேரண்டியா நமக்கெல்லாம் உய்வு இருக்கிறது. அதுக்கு யார்? ஒரே வழி நம்முடைய பிராட்டி தான். நம்ம லௌகீகத்துல பார்க்கலாம். நம்ம எல்லாம் இருக்கோம், பெண்கள்லாம் இருக்கிறோம். கல்யாணத்துக்கு முந்தி நம்ம பேருக்கு பின்னாடி அப்பா பேரை போட்டுப்போம். கல்யாணம் ஆனவுடனே கணவர் பெயரை போட்டுக்கும். இப்படித்தான் நம்ம இன்றைக்கு நடைமுறை இருக்கிறது இன்று வரை. ஆனா பெருமாள் என்ன பண்றாராம்? பொண்டாட்டி பேரு அவர் முன்னாடி போட்டுக்கிறாராம். பாருங்க, லட்சுமி நாராயணன் அவர் பேரு. லட்சுமி நாராயணன், லட்சுமியோட கணவன் நாராயணன், அப்படித்தான் சொல்லிக்கிறார். சீதாராமன் அப்படித்தான் சொல்லிக்கிறார். ஜானகிராமன் அப்படித்தான் சொல்லிக்கிறார். பாமா கோபாலன், ராதாகிருஷ்ணன், இப்படிதான் பொண்டாட்டி பேரை முன்னாடி போட்டுக்கிற ஆண்மகனை பார்த்திருக்கிறீர்களா? அப்படிதான் பெருமாள் அப்பவே எப்படி ஒரு வழிகாட்டி வைத்திருக்கிறார். அவ்வளவு பெண்களுக்கு அவள் மரியாதை கொடுத்திருக்கிறார். பெருமாள், அவர்தான் பெருமாள். அதனால்தான் அவருடைய பேரே பாருங்க, பெரும் பிளஸ் ஆள், பெருமாள். பெரிய ஆள், அவரை விட பெரிய ஆள் கிடையாது. அவள பிரபஞ்சத்திலே கிடையாது. அவரை காட்டிலும் பெரியவர் யாரும் கிடையாது. அவருக்கு இணையானவரும் யாரும் கிடையாது. அதனால்தான் அவர் பேரே பெருமாள் வச்சுக்கிட்டார். பெருமாள் பெருமாள். அவருக்கு உயர்வர உயர்நலம் உடையவன் சொல்றார். நம்மாழ்வார் சொல்றார், உயர்வர உயர்நலம் உடையவன். இவனை விட பெரியவங்க கிடையாது, இதை விட உயர்வு கிடையாது என்று சொல்லத்தக்க இடத்திலே இருப்பவன். உயர்வர உயர்நலம் உடையவன். மயர்வர மதிநலம் அருளினன். நல்ல ஞானத்தை கொடுப்பவன். அவன்கிட்ட ஞானமே வடிவானவன், ஞானமே உருவானவன். எல்லோருக்கும் மயர்வர மதிநலம், எந்த ஒரு தோஷமும் இல்லாத குற்றமும் இல்லாத அறிவை ஞானத்தை கொடுக்க வல்லவன். அயர்வரும் அமரர்கள் அதிபதி. இங்க இருந்து முக்தி பெற்று போகிற அந்த முக்தாத்மாக்கள், வானவர்கள், அமரர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு இவன் தலைவன். அந்த லோகத்துல தலைவன் இல்ல, பிரபஞ்சத்துக்கே அவன் தான் தலைவன். அதற்காகத்தான் அவன் முடிசூடி கொண்டிருக்கிறான். ராஜாலாம் முடிசூடிப்பாங்க. லோக்கல்ல இருக்கிறவங்க அந்த அவர்களுடைய ராஜ்யத்துக்கு அவர்கள் மன்னனாக முடிசூட்டி கொண்டு இந்த ராஜ்யத்தை சேர்ந்த மக்களுக்கு, மக்களுடைய சுகபோகங்களுக்கு நான் பொறுப்பு, இவர்களை அரசாண வந்திருக்கிறேன் அதை காட்டிக் கொள்வதற்கு அவர் ராஜாக்கள் முடிசூடிக் கொள்கிறார். இவன் பிரபஞ்சத்தை படைத்தான், அவற்றை காக்கிறான். அப்படி நான் தான் இவர்கள் காப்பதற்கு பொறுப்பு இந்த பிரபஞ்சத்துக்கே என்று சொல்லிக் கொள்வதற்காக முடிசூடி கொள்ளிருக்கிறான். அதான் சொல்றாங்க, வைத்து அஞ்சல் என்ற கையும். யாரும் பயப்படானா, நான் இருக்கேன், இந்த பிரபஞ்சத்துக்கு நாயகனாக முடிசூடி கொண்டிருக்கேன், நான் இருக்கிறேன் என்று சொல்கிறானா. வைத்து அஞ்சல் என்ற கையும் கவித்த முடியும். முடிசூடி கொண்டிருக்கிறான். யார்? இந்த பிரபஞ்சத்துக்கு நாயகன் என்று முடிசூடி கொண்டிருக்கிறான். முகம் கவித்த முடியும், முகமும் முறுவலும். அந்த அப்பனா பிரபஞ்சத்துக்கே நாயகன்னா அவனுக்கு எப்படி எவ்வளவு ஒரு தேஜஸ் இருக்கும், எவ்வளவு ஒரு ஒளி இருக்கும். அதான் முகமும் முறுவலும். அந்த முறுவலே காட்டுதான், நான் இருக்கேன்டா, என்னால ஆகாததா அப்படின்னு சொல்லுதான் அந்த முகமும் முறுவலும். ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகளுமாய் நிற்கிறான். அப்படி நிக்கிறான், ஸ்ட்ராங்கா, அப்படி அந்த கெத்தா நிக்கிறான்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி நிக்கிறானா பெருமாள். ஏன்னா ராஜா, பிரபஞ்சத்துக்கே ராஜா. அதனால அப்படி நிக்கிறான். அந்த நிலை, அந்த தோற்றம் இருக்கு இல்லையா, அதுதான் நம் பெருமாள்.
அந்த ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பெருமாள் மட்டும் நம் பெருமாள் இல்லை. நம்ம வீட்டுல நம்ம பூஜை ரூம்ல எந்தரில் இருக்கிற பெருமாளும் அதே பெருமாள் தான். பிரபஞ்சத்துக்கு நாயகனான பெருமாள் தான் நம்ம வீட்டுல வச்சு ஆராதனை பண்ணிட்டு. அப்படி அதனால நம் பெருமாள். ஒவ்வொரு செல்வத்தும் சொல்றாங்களாம் நம் பெருமாள் நம் பெருமாள் சொல்றாங்க. அதனாலதான் அவர் பேர் முதல்ல பெருமாளா இருந்துச்சு. அப்புறம் ஏன் பெருமாள் ஏன் பெருமாள் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆண்டாள் வந்தா கூடி இருந்து குளிர்வோம் சொன்னா இப்போ நம் பெருமாள் ஆயிட்ட. அப்ப நம் பெருமாள் நம்ம வீட்டுல இருக்கிற பெருமாள் நம்மளோடு இருக்கிற பெருமாள் அந்த பெருமாளுடைய திரு மார்பிலே குடியிருக்கிறாள் தாயார். அப்ப எவ்வளவு பெரிய இடம். அதாவது நம்ம சேர்ந்திருக்கிற இடமும் ரொம்ப பெரிய இடமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு எவ்வளவு வலிமை இருக்கும். அதனால தாயார் பிராட்டி எழுந்தருளி இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரு மார்புக்கு அலங்காரம் பண்றாங்களாம் எல்லாரும். திரு ஆற மார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதேன்னு ஒரு ஆழ்வார் சொல்றார். திருமகள் தங்கி இருக்கிற இடம், அந்த சன்னதி கொண்டிருக்கிற இடம், திருமகளுடைய பிராட்டியோட சன்னதினா அது எப்படி இருக்கணும் அலங்காரம் பண்ணி 6 நவமணி மாலைகளால அலங்காரம் பண்ணியிருக்காங்களாம். மலர் மாலைகள் துளசி மாலைகளால அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. பிராட்டி குடிகொண்டிருக்கிற இடம் அங்க இவ உட்கார்ந்துகிட்டு நல்லா அப்படி ஒய்யாரமா உட்கார்ந்துட்டு காலாட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறாளாம் அந்த திருமார்புல. அவருடைய திரு பாதங்களிலே செம்பஞ்சி குழம்பு பூசப்பட்டிருக்கிறது. அந்த செம்பஞ்சி குழம்பினுடைய அடையாளம் அந்த எம்பெருமானுடைய திரு மார்பிலே பட்டு இருக்கிறதாம். அதுதான் அடையாளம். யாரு பிரம்மம் யாரு பரம்பொருள் அப்படின்னு காட்டுறதுக்கு உண்டான அடையாளம் அந்த பிராட்டினுடைய திரு பாதங்களில் பூசப்பட்டிருக்கிற செம்பஞ்சு குழம்பினுடைய அடையாளம் இருக்கிறதே இவனுடைய மார்பில். அது சொல்லுகிறதாம் இவன் தான் பரம்பொருள். என்ன ஒரு ரசமான ஒரு விளக்கம் பாருங்க. எம்பெருமான் தான் பரம்பொருள் என்பதற்கு என்ன சாட்சி என்ன அத்தாட்சின்னு கேட்டா 2 விஷயம் சொல்றாங்க. இவன் தான் முக்தி கொடுப்பதற்கு வல்லவன். வேற யாராலும் முக்தியையும் கொடுக்க முடியாது. எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம். நீங்க என்னென்ன வரம் கேட்டாலும் பிள்ளை வரமா கல்யாண வரமா வேலை வேணுமா சுகபோகம் வேணுமா வீடு வேணுமா வாசல் வருமா செல்வம் வேணுமா எது வேணா கேளுங்க யார் வேணா கொடுக்கலாம். ஆனால் முக்தி வேணும் என்று ஆசைப்படுகிற ஆத்மாக்களுக்கு கொடுக்க வல்லவன் அவன் ஒருவனே. அப்ப அது ஒரு அத்தாட்சி. முக்தி கொடுக்க வல்லவன் அந்த வல்லமை கொண்டவன் சர்வ சுதந்திரன். யாருக்கு வேணா கொடுக்கலாம் அவன் நினைச்சா. அவனை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அவனுக்கு நிகரானவர்கள் யாரும் கிடையாது, அவனுக்கு மேம்பட்டவர்களும் யாரும் கிடையாது. அப்போ சர்வ சுதந்திரமானவன். யாரும் அவனை கட்டுப்படுத்த முடியாது. இந்த உலகத்தை அவன் தான் படைக்கிறான். இப்ப ஒரு பொருள் இருக்குன்னா ஒரு பாண்டம் மண்பாண்டம் இருக்குதுன்னா அதற்கு 3 வித காரணங்கள் சொல்கிறாங்க உருவாக்கு. என்ன மூலப்பொருள் மண்ணு வேணும். அதுக்கப்புறம் அதுக்கு படைக்க அதாவது அந்த மண்பாண்டம் செய்ய தெரிந்த அறிவுள்ள ஒரு ஆள் வேணும், ஒரு குயவன் வேணும். அவன் யாருடைய உதவி அந்த சக்கரம் அந்த தண்ணீர் இதெல்லாம் குழைத்து அந்த தடியை வைத்து அவன் அந்த உதவி. அப்ப ஒரு பொருள் உருவாகணும்னா 3 விதமான காரணங்கள் தேவை. அதை போல இந்த பிரபஞ்சம் இந்த அண்டம் பகிரண்டம் இந்த உலகம் உயிர்கள் எல்லாம் உருவாக வேண்டும் என்றால் 3 காரணங்கள் வேண்டும் இல்லையா? அந்த மூல காரணம். இந்த உயிர்களுக்கு இந்த பொருள்களுக்கு என்ன மூல காரணம்? அவனே தான் மூல காரணம். தன்னிலிருந்து தான் அவன் படைக்கிறான் எல்லாவற்றையும். அவன் தான் மூல காரணம். யார் செய்யறான்? அவனே தான் செய்யறான். தன்னிலிருந்து தானே பல பொருட்களாக விரிகிறான். இந்த பல பொருட்களிலே உரைகிறான். எல்லாரையும் படைக்கிறான் காக்கிறான். யாரோட உதவியோட செய்யறான்? யார் உதவி இல்ல, அவனே தான் செய்யறான். அப்படி நினைத்த மாத்திரத்தில் செய்யறான். அப்போ இந்த அண்டம் இந்த உலகம் உயிர்கள் எல்லாம் உருவாவதற்கான 3 விதமான காரணங்களாகவும் அவனே இருக்கிறான். அப்ப அப்பேற்பட்ட பெரியவன் அவன் பரம்பொருள் என்பதை நிர்ணயிக்க வேறு என்ன வேண்டும்? அந்த சர்வ சக்தித்துவம், அதாவது முக்தி தருகிற அந்த ஒரு வல்லமை, அதுதான் அவனை பரம்பொருளாக நிர்ணயித்து காட்டுகிறது. 2வது ஸ்ரீயபதித்துவம். ஸ்ரீ என்கிற பிராட்டியோட கணவன் என்கிற அந்த ஒரு தகுதி இருக்குல்ல, அதுவும் அந்த 2 விஷயம் தான் அவன் தான் பரம்பொருள் என்று காட்டி கொடுக்கிறதா. இது வேதங்கள் சொல்லுகிற வார்த்தை. இது முக்தித்துவம் ஸ்ரீயபதித்துவம், முக்தி தருகிற வல்லமை, ஸ்ரீ என்கிற பெரிய பிராட்டியாரோட கணவன். இந்த 2 வேற யாருக்கும் இது தகுதி கிடையாது. மற்ற தெய்வங்கள் யாரா இருந்தாலும் என்ன வேணா செய்யலாம், என்ன வேணா பண்ணி காமிக்கலாம், எது வேணா சாதிக்கலாம், என்ன வேணா தரலாம். இந்த 2 மட்டும் யாராலையும் முடியாது. அப்போ இந்த 2ம் தான் எம்பெருமானை பரம்பொருள் என்று காட்டி தருவதற்கான அத்தாட்சிகள்
கேரண்டி கார்டு அதுதான் சொல்றோம். அப்போ தாயாருடைய வைபவம் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? அவள் எந்த இடத்தில் இருக்கிறாள், அவள்தான் பரம்பொருள் என்பதை, எம்பெருமான் தான் பரம்பொருள் என்பதை நிர்ணயிப்பதே இவள்தான். தான் இவளோடே கூடிய வஸ்துவினுடைய உண்மை. இவன் தான் பிரம்மம் என்பதை உண்மையாக நிலைநாட்டுவதற்கு உரிய தகுதி பிராட்டி தான் செய்யறான். அப்போ அவன்தான் புருஷோத்தமன். அந்த புருஷோத்தமனை இவள் உறுதி செய்கிறாள். அவனுடைய உண்மைத்துவத்தை, உண்மையே அவள் தான் நிர்ணயம் செய்கிறாள். அப்போ அவன்தான் சென்று சேர்கிற இடம், ஜீவாத்மாக்களுடைய இலக்கு அவன்தான். அவங்கதான் போய் சேரணும். அப்ப அவ அங்கதான் இலக்குனா, இந்த ஜீவாத்மாக்கள் போய் சேர்றதுக்கு இவள் ஒரு வழியாக இருக்கிறாள். புருஷகாரமாக, அதாவது சிபாரிசு செய்கிறாள். ஏன்னா எம்பெருமான் முன்னாடி ஏற்கனவே சொல்லிட்டேன், சர்வ சுதந்திரன், யார் பேச்சையும் கேட்க மாட்டான். நிறைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லி வச்சிருக்கிறான். சாஸ்திரங்கள், வேதங்கள் எல்லாத்துலயும் இன்னென்னத்தை தான் நீ செய்யணும், இன்னென்ன நீ செய்யக்கூடாது என்று சொல்லி வைத்திருக்கிறான். அப்ப நாம என்ன பண்றோம்? அவன் செய்யன்னு சொல்றத செய்யறதில்ல, செய்யக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் செய்யறோம் இல்லையா? நம்முடைய சுவாபம் அப்படி. யாராவது இதை செய்யாதன்னு சொன்னா அதைதான் செஞ்சு பார்க்கணும். இது செய்யப்பா அப்படின்னு சொன்னா, ஆமா இவனுக்கு வேற இல்லை, இவன் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பான். இதுதான் மனித சுபாவம். அவன் செய்யின்னு சொல்ற அறநெறிகள் எத்தனையோ வகுத்து கொடுத்திருக்கிறான். இப்படித்தான் வாழ்க்கை, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று இருப்பதல்ல வாழ்க்கை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வாழ வேண்டும் என்றுதான் எம்பெருமான் 100% பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, அறநெறிக்கு உட்பட்ட வாழ்க்கையை தான் அவன் விரும்புகிறான். அதைத்தான் நம்மிடம் எதிர்பார்க்கிறான். எப்ப நம்ம அதை கடைபிடிக்கலையோ அப்பதானே நம்மளுக்கு பயம் வருது. எப்படி எம்பெருமான் முன்னாடி போய் நின்னா நம்முடைய குற்றங்கள் தானே முதல்ல அவனுக்கு அதான் வரும். நம்மகிட்ட இருக்கிற பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சிருக்கான், ஒரு தட்டு தட்டினா போதும், நம்ம போய் நின்ன உடனே இந்நாள் வந்திருக்கிறான், இந்த ஆள் என்னன்னு கேட்டினா இவன்கிட்ட என்ன லிஸ்ட் இருக்கு, எத்தனை பிறவிகளை அவன் என்னென்ன பண்ணி வச்சிருக்கிறான் எல்லாம் தெரியுது அவனுக்கு. அப்ப அவனுக்கு கோபம் வருமா வராதா? ஏண்டா நான் அவனுக்கு எத்தனை நானே அவதாரம் பண்ணேன், எத்தனை ஆழ்வார்கள் வந்து உனக்கு உபதேசம் பண்ணினார்கள், அதற்கப்புறம் எத்தனை ஆச்சாரியர்கள் வந்தார்கள், எத்தனை விதமான அறநெறிகள், எத்தனை உபதேசங்கள், எல்லாத்தையும் ஏண்டா கேட்டுட்டு இந்த கதால வாங்கி இந்த கதை விட்டு குற்றமே செய்து கொண்டிருக்கிறாயே, இது இப்படியும் பண்ணிட்டு என்கிட்ட முக்தி வேணும்னு வேற வந்து நிக்கிறியா அப்படின்னு சொல்லி கோபம் வருமா வராது. எம்பெருமான் குளிர்ந்த மனதுடையவன், குளிர்ந்த அவனுடைய திரு உள்ளத்திலே நம்முடைய குற்றங்களை பார்த்து சீற்றம் பிறக்குதான். நீரிலே நெருப்பு கிளறுமா போலே அவனுடைய குளிர்ந்த திரு உள்ளத்திலே சீற்றம் பிறக்குதான். அப்ப அந்த சீற்றம் பிறக்கிற சமயத்துல அவன் நம்மை தள்ளி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம முக்தி வேணும்னு போய் நிக்கிறோம், அவன்கிட்ட நேரா போய் நின்னா நம்ம லிஸ்ட் என்ன இருக்கு பட்டியல்ல அவன் பாப்பானா பார்க்க மாட்டான். இவன் நீ முக்தி கேட்டு வந்தீங்கன்னா உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு பாப்பானா இல்லையா? யாருமே. அப்படி பார்க்கும்பொழுது உன்னுடைய தோஷங்களை பார்த்து அவனுக்கு கோபம் வரும் பொழுது தாயார் என்ன செய்யறா? நம்ம பிள்ளை சுவாமி, யார்தான் தப்பு செய்யல, நம்ம பிள்ளை நல்லா ஏதோ பண்றான், நல்லா பண்ணிட்டு இருக்கான், ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதாவது தவறு இருக்கலாம், அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சிபாரிசு செய்கிறாளாம் பிராட்டி. இப்ப நம்ம லௌகிகத்துல பார்த்தோம்னா, அப்பா கிட்ட ஒரு காரியம் ஆகணும்னா நம்ம என்ன பண்றோம்? அம்மா வழியா தான் போறோம். அம்மா கிட்ட சொல்லி, அம்மா நீ அப்பா கிட்ட கேட்டு வாங்கி கொடு. அம்மா என்ன பண்றா? அப்பா கிட்ட எதை சொல்லணுமோ அதை சொல்லுவா, எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லாம மறைத்து நம்மளை பத்தி கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் சேர்த்து அப்படி பண்ணி ஏதோ நமக்கு ஆக வேண்டிய காரியத்தை முடித்து கொடுக்கிறார். அப்படி புருஷனையும் விட்டு கொடுக்காமல், பிள்ளையையும் விட்டு கொடுக்காமல், 2 பேரையும் சுமூகமாக இணைத்து வைக்கிற செயலை எப்படி ஒரு தாய் செய்கிறாளோ அதை போல பரமாத்மாவோடு ஜீவாத்மாவை இணைத்து வைக்கிற ஒரு மிகப்பெரிய வேலையை பிராட்டி செய்கிறார். அவளுடைய முக்கியமான வேலை அதுதான். மற்ற எவ்வளோ இருக்கு, அதுக்கப்புறம் அதெல்லாம் அடுத்த முக்கியமான வேலை என்பது பரமாத்மாவோடு ஜீவாத்மாவை இணைத்து வைக்கிற வேலையை, சிபாரிசு செய்கிற வேலையை அவ செய்கிறார். அது அதுதான் சொல்றாங்க, அப்பா எப்படி கர்த்தாவினுடைய படுக்கையையும் பிள்ளையினுடைய தொட்டிலையும் விடாதே இருக்கும் மாதாவை போலே அப்படின்னு சொல்லி ஒரு உவமானம் காட்டுறாங்க. அப்ப இந்த பக்கம் படுக்கை கட்டிலையும் விடலை, இந்த பக்கம் தொட்டிலையும் விட, 2லையும் கட்டிலையும் தொட்டிலையும் இணைத்து வைக்கிற பாலமாக தாயார் இருப்பது போலே இந்த பிராட்டியும் அப்படி செய்யறாள். ஏன்னா இந்த பிள்ளைகள் மேலே அவளுக்கு கருணை இருக்கிறது.
கணவன் கிட்டயும் அவளுக்கு செல்வாக்கு இருக்குது. இவன் சொன்னா அவன் கேட்பான். இப்ப சில பேருக்கு பாத்தீங்கன்னா, அம்மாக்களுக்கு பிள்ளை மேல பாசம் இருக்கும். ஆனா, அப்பா வந்து சொன்னா அம்மா பேச்ச கேட்பாரா, கேட்க மாட்டாரான்னு தெரியாது. அந்த மாரி ஒரு நிலை இருக்கும். சரி, அம்மா கேக்கு அந்த செல்வாக்கு இருக்கு அப்பா கிட்ட. என்ன சொன்னாலும் அப்பா கேட்பாரு. ஆனா, பிள்ளைகள் மேல ஒரு பாசம் இல்ல. ஆமா இந்த தருதலைக்கு போய் அவங்க பண்றது அப்படியே ஒரு மனநிலை இருந்தாலும் சரியா வராது. இப்ப பிராட்டிக்கு 2மே இருக்குதாம். நம்ம பேர்ல கருணையும் இருக்கு. அவன்கிட்ட செல்வாக்கும் இருக்குது. அப்போ இவ சொன்னா அங்க காரியம் நடக்கும். சொல்லுவா. ஏன்னா நம்ம பேர்ல அவளுக்கு கருணை இருக்கு. அப்போ நிச்சயமா நம்ம பயப்படாம நம்ம செய்ய வேண்டியது என்ன? பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் கிட்ட போகணும். இவள்கிட்ட சரணாகதி பண்ணி, அம்மா எனக்கு உன்னை விட்டா வேற வழி இல்லம்மா. எவ்வளவோ பிறவிகளில் எடுத்து ஆய்ந்து ஓய்ந்து போயிருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கருணை காட்டு என்று சரணாகதி செய்கிற அந்த ஆத்மாக்களுக்கு அவள் நிச்சயமாக கருணை காட்டுகிறாள். இவள் தாயாய் இவர்கள் கிளேசம் பொறுக்க மாட்டாதே, அவனுக்கும் பத்தினியாய் இனிய விஷயமாய் இருக்கையாலே இது கண்ணழிவற்ற புருஷனுக்கு தங்கு தடையில்லாத சிபார்சா இது. இவனுக்கு வந்து இந்த ஆத்மாக்கள் பிள்ளைகள் படுகிற துயரத்தையும் கண்டு பொறுக்க மாட்டாதவளாக அவனுக்கும் அவள் இனிய பத்தினியாய் இருக்கையினாலே இந்த புருஷகாரம் சிபார்சு என்பது நிச்சயமாக நடந்தேறும் என்பதாக ஒரு ஒரு வார்த்தை அது சொல்லியாச்சு. இதுக்கு வந்து ஒரு உதாரணம் காட்டுறாங்க. எப்படின்னா, பிராட்டியினுடைய ஒரு திரு அவதாரம் தான் சீதா தேவி. எப்பெல்லாம் பெருமாள் இந்த உலகத்திலே திரு அவதாரம் செய்கிறாரோ அப்பெல்லாம் பிராட்டியும் சேர்ந்தே அவதரிக்கிறார். அப்படி அவதரிக்கும் பொழுது ராமாவதாரத்துல சீதையாக அவள் அவதரிக்கிறார். அப்படி அவதரிக்கும் போது சீதையை ராவணன் 10 மாசம் இலங்கையிலே சிறை வைக்கிறான். சிறை வைத்ததோடு இல்லாம அரக்கிகளை அப்பாயிண்ட் பண்றான். போய் அவகிட்ட பேசி என் மேலே அவளுக்கு பிரியம் வருகிறார் போல நீங்கள் செய்ய வேண்டும் என்பதாக அந்த அரக்கிகளுக்கு இடப்பட்டிருக்கிற கட்டளை. அவர்கள் அரக்கிகளாச்சே, அவர்கள் என்ன பண்ணுவாங்க, இவளை பிடிச்சு பிச்சு பிடுங்குறாங்க. என்ன நீ இப்படி இருக்கிற, ஒருத்தி குத்துறா, ஒருத்தி முதுகுல குத்துறா, ஒருத்தி பண்றா, என்னவோ பண்றா, ஒருத்தி திட்டுறா, என்ன ஒரு விவரம் இல்லாத பொம்பளையா இருக்கே. இங்க ராவணன் எப்பேற்பட்ட ராஜா, தேவர்களை எல்லாம் ஆட்கொண்டு இருக்கிறான். அவனிடத்திலே நீ கொஞ்சம் அப்படி நீக்கு பக்கம் நடந்துக்கிட்டா என்ன, இப்படி இருந்தான சொல்லத்தகாத வார்த்தைகள் எல்லாம் காதால் கேட்கிறாள் பிராட்டி. அவளால் தாங்க முடியல. ஒரு கட்டத்துல தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவோடு அப்படி போய் நிக்கிற சமயத்துலதான் இங்க இருந்து அனுமான் போய் அங்க குதிக்கிறார் ஜம்மன். அவர் வந்து தன்னுடைய வார்த்தைகளினாலே இவளுக்கு நம்பிக்கை ஊட்டி, ராமபிரான் வந்து கொண்டிருக்கிறார், வந்து நிச்சயமாக உன்னை மீட்பார் என்று சொல்லி மீள்கிறார். இப்போ யுத்த காண்டத்துல யுத்தம் எல்லாம் நடந்து ராவணன் வதம் முடிந்து இவன் போய் திருப்பவும் அனுமான் போய் சீதை கிட்ட போய் இந்த வெற்றி செய்தியை சொல்ல போகும்போது சொல்லியாச்சு, வெற்றி செய்தி ராமன் வென்று விட்டான், தங்களை மீட்க வருவார் என்று சொல்லுகிறான். அப்ப சொல்லிட்டு அனுமார் சொல்றாரு, இந்த 10 மாசமா இந்த அரக்கிகள் எல்லாம் உங்களை என்ன பாடுபட்டுனாங்க, இவளைகள் எல்லாம் நான் ஒரு கை பார்க்கிறேன் பாருங்க, நீங்க அனுமதி கொடுக்கணும், நீங்க அனுமதி கொடுத்தா இவர்களை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று அனுமான் வந்து கேட்கிறார். அப்பவும் சீதா சொல்றா, வேணாப்பா, இவர்கள் எல்லாம் பாவம் என்ன செய்வார்கள், இவர்களுக்கு இடப்பட்ட கட்டளை அப்படி. இவர்கள் எய்தவன் இருக்க அம்பை நோவதன் கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி இவர்களுடைய அரசன் இவர்களுக்கு இட்ட கட்டளையே இவர்கள் செய்தார்கள். அதற்காக இவர்களை கோபித்து என்ன செய்ய போகுது, இவர்களை வேண்டாம் நீ எதுவும் செய்யாதே என்று சீதா தேவி சொல்கிறார். நம்மளானா பாத்துக்கடா, ஒரு கை பார்த்துட்டு வா, நம்ம போலாம், இவங்க என்ன பாடுபடுத்தினாங்க, என்ன தினம் தினம் என்ன மன உளைச்சலுக்கும் இதுக்கு ஆளாக்குனாங்க அப்படின்னு சொல்லும். ஆனா அவள் கருணையே உருவமான பிராட்டி அந்த அரக்கியெல்லாம் வந்து ஐயோ இருக்க ஒரு பதைப்பு இருக்கு, எப்ப வென்றுட்டா ராமன், நம்மளோட நிலைமை என்ன என்கிற அச்சம் அவர்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனால் இன்னும் வந்து என்னை காப்பாத்துங்கள், என்னை எதுவும் செஞ்சிடாதீங்கன்னு யாரும் கெஞ்சிட்டு வரலையா சீதா தேவிட்ட. இன்னும் அப்படி இருக்கும் நிலையில் கூட அந்த சீதா தேவி கருணையோடு இவர்களை நீ ஒன்றும் செய்யாதே, இவர்களுடைய அரசனுடைய ஆணையை இவர்கள் நிறைவேற்றினார்கள், அவ்வளவே, யார் தப்பு செய்யாதவள் யார் உலகத்துல, அதெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லி தருக்கிறான். அப்படி ஒரு பிராட்டி உன்னுடைய தாய் உள்ளம் அதை உலானமாக காட்டி இப்படி சொல்றாங்க, அனுமனையே அவள் பொறுக்கும்படி செய்தால் இவளுடைய வார்த்தை செல்லுபடியாகிற எம்பெருமான் கிட்ட இவ ஏன் நமக்காக சிபாரிசு செய்ய மாட்டாள் என்பதாக இது வந்து இதற்கு ஒரு உதாரணமாக அந்த ராமாயண நிகழ்வை சொல்லுகிறார்கள். இப்போ எப்படி ஏன் அவளை சிபாரிசு செய்கிறவளாக ஏன் அவளை பற்ற வேண்டும்னு ஒரு கேள்வி வரும். இப்போ
ஆன்மா இருக்கு நமக்குள்ள இந்த தேகத்துல. ஆனா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இந்த பிறவி வேண்டாம், இனிமேல் இந்த பிறவி வேண்டாம், இப்படித்தான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இந்த உடலையே நினைத்து இந்த உடலுக்காகவே நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிலாம் நம்மளுக்கு நிறைய தத்துவங்கள் இருக்கு. ஆனா என்ன பிரமாணங்கள் என்ன சொல்லுதுன்னா, தேகத்தாலே பேரு. இந்த தேகம் இருந்தால்தான், இந்த தேகத்தை வைத்து கொண்டுதான் இவன் என்ன கர்மங்கள் செய்ய வேண்டும், தானம், தர்மம், தவம், வேள்வி, என்னென்ன காரியம் பண்ண வேண்டுமோ அதையெல்லாம் பண்ணினால் தானே முதல்ல அந்த தேகம் காரியங்கள் பண்ணுவதற்கு ஒரு தேகம் வேண்டும் இல்லையா? அதனால தேகம் இருந்தால்தான் இந்த ஆத்மா இயங்க முடியும். ஏன்னா ஆத்மாவால தனியா இயங்க முடியாது. தேகம் இல்லாமல் அதற்கு என்ன சொல்லுவாங்க, மூவ்மெண்ட் கிடையாது, இயங்க முடியாது. அப்ப ஏதோ ஒரு உடலை வைத்துக் கொண்டுதான், அப்ப மேல இந்த மிருகமோ வேற ஏதோ ஒரு பிறவி எடுத்தால் அந்த ஞானம் இருக்காது அந்த பிறவில. இப்ப மனித பிறவியில் மட்டுமே அந்த முக்திக்கான ஞானம், இறைவனை பற்றிய சிந்தனை, இறைவனை அடைய வேண்டும் என்கிற ஞானமே இந்த மனித பிறவில தான் வரும்னு சொல்றாங்க. அப்ப இந்த உடல், இந்த தேகம் தேவை. இந்த தேகத்தில் இருந்தால்தான் இந்த தேகத்தை கொண்டு இந்த ஆத்மா அந்த முக்திக்கான முயற்சியிலே ஈடுபட முடியும். அந்த ஞானத்தை வைத்துக்கொண்டு அந்த என்ன செய்ய வேணுமோ அந்த கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், தியான யோகம் எத்தனையோ சொல்றாங்க. எல்லாம் இந்த தேகம் இருந்தால் தானே செய்ய முடியும். இந்த தேகம் இருந்தால்தான் கோயிலுக்கு போய் சுவாமி கும்பிட முடியும், தரிசனம் பண்ண முடியும், ஒரு தர்மம், தான தர்மம் செய்ய முடியும், தொண்டுகள் செய்ய முடியும், சமூகத்திற்கு தொண்டுகள் செய்ய முடியும், அடியார்களுக்கு தொண்டுகள் செய்ய முடியும், இறைவனை வணங்க முடியும். இப்ப என்ன அடிப்படை இந்த தேகம் இருக்கணும். இந்த தேகத்திற்குள்ள ஞானம் உள்ள அந்த ஆத்மா குடியிருந்தால்தான் இந்த தேகத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த பேரை அடைய முடியும், பேற்றுக்காக அது வைக்க முடியும் சொல்றாங்க. அது ஒரு பக்கம். திருமந்திரம் உபதேசம் இருக்கு வைணவத்துல, அதுதான் முதன்மையானது. அந்த திருமந்திரம் என்ன சொல்லுது? நீ என்ன வேணா இருக்கட்டும், ஆத்மா தானே செய்ய வேணும், ஆத்மா தானே முத்தி அடைய வேணும், ஆத்மாவுக்கு தானே இந்த எண்ணம் வரணும், இந்த ஞானம் வரணும், ஆத்மாதான், ஆத்மாவாலதான் பேர் அப்படின்னு அது திருமந்திர உபதேசத்துல அதுதான் விளக்கப்படுது. சர்ம ஸ்லோகம் இருக்கு. பெருமாள் குருஷேத்திர போர்க்களத்துல தேர்தட்டுல நின்று உபதேசம் பண்றார். நீ உன்னுடைய கருமங்கள் பலனை எல்லாம் விட்டுவிடு, என்னுடைய திருவடிகளிலேயே நீ சரணடைந்து விடு, நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன், உன் பாவங்களை கழித்து உனக்கு முக்தி தருகிறேன் என்று சொல்கிறார். அப்போ யாரு சர்வ சுதந்திரனான எம்பெருமான் ஈஸ்வரனாலேதான் பேரு என்பது அந்த சரம ஸ்லோகத்துல சொல்றாங்க. அந்த ஸ்லோகத்தின் வழியாக பெருமாள் சொல்லுகிற செய்தி, என்னால் தான் உனக்கு முக்தி கொடுக்க முடியும். இப்போ பிராட்டிகிட்ட வருவோம். பிராட்டியால பேரு எப்படின்னா பயம்னு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, பிராட்டியாலதான் பேரு அப்படிங்க. எப்படி பிராட்டி எப்படி பேரு கொடுக்கும்? அவள் சக்தி கிடையாது அவளுக்கு. ஏன்னா எம்பெருமான் ஒருவன் தான் முக்தி கொடுக்க முடியும், நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இவள் என்ன, இவளுடைய பங்கு என்ன அதுலன்னா, சிபாரிசு செய்பவளாக இருக்கிறாள். ஈஸ்வரனை ஒழிந்தவர்கள் ரட்சகர் அல்லர். யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது, நமக்கு சொல்ல முடியாது, முக்தி தர முடியாது. ஆனால் ஈஸ்வரன் ரட்சிக்கும் போது பிராட்டியினுடைய சந்நிதி, அவளுடைய சந்நிதி, அவளும் அங்க எழுந்தருள் இருக்க வேணும். 2 பேருமா இருந்துதான் நமக்கு முக்தி அளிக்க முடியும், நம்மை ரட்சிக்க முடியும் என்பதாக இங்கே காட்டப்படுது. இதிலே பிராட்டியினுடைய சம்பந்தம் இருக்கணும், எப்பவுமே அந்த இணைப்பு இருக்கணும். எப்படி ஒரு ஒளி இருக்குது, சூரியன் இருக்கிறாரு, சூரியனின் ஒளியை பிரிக்க முடியுமா? சூரியன் கிட்டே இருந்து ஒளியை பிரிக்க முடியாது. ஒளி பிரிஞ்சுட்டா அது சூரியனே இல்லை. அப்ப சூரியனையும் ஒளியையும் எப்படி பிரிக்க முடியாதோ, மலரையும் மனத்தையும் எப்படி பிரிக்க முடியாதோ, அது போல எம்பெருமானும் பிராட்டியையும் பிரிக்கவே முடியாது, இணைந்தே சேர்ந்தேதான் இருப்பார்கள். அந்த சேர்த்தியில தான் நமக்கு நன்மை. அப்படி சேர்ந்திருந்தால்தான் நமக்கு நன்மை. அவன் மார்பு விட்டு பிரியாமல் அவள் எப்பொழுதும் அங்கேயே சன்னதி கொண்டிருப்பதனாலே அது நமக்கு கிடைக்கிற ஒரு நன்மை, பெரிய நன்மை. ஏன்னா அந்த சேர்த்தியில போய் நம்ம சேவிச்சு அவர்கிட்ட போய் நம்ம சரணாகதியை நம்ம தெரிவிக்கும் போது, எனக்கு வேறு கதி இல்லை, எனக்கு கை முதல் இல்லை, எதுவும் இல்லைன்னு 2 கை விரிச்சு டோட்டல் சரண்டர். அப்படி சரணாகதி செய்யும் பொழுது பிராட்டி சிபாரிசு செய்கிறாளா நமக்காக. நம்ம பிள்ளை வந்திருக்கான், ரொம்ப நல்லவன்பா, நம்ம பண்ணிருப்போம் நிறையா, என்ன பெருமாளுக்கு தெரியும் லிஸ்ட். ஆனா இவ சொல்லுவான், ரொம்ப நல்லவன், யாருதான் உலகத்துல தப்பு செய்யல, நம்ம பிள்ளையாச்சு, மன்னிச்சு விட்டுடலாம், இவன் கேட்கறத கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சிபாரிசு பண்ணுவாளாம். இவளுடைய வார்த்தைகளிலே மயங்கி பெருமானும் தலையசைத்து விடுவானாம். அப்போ எப்படி இந்த பக்கம் கணவனையும் விட்டு கொடுக்காமல் அவனுக்கு என்ன, எப்படி அவன்கிட்ட பேசி உபதேசம் பண்ணி எப்படி இன்மொழிகளாலே அவனை தன் வசப்படுத்தி வைத்திருக்கிறாள். இந்த பக்கம் பிள்ளைகளையும் தவறான வழியிலே போக விடாமல் திருத்தி
சேர்த்து வைக்கிறாள். அப்பா கூட பிள்ளையை சேர்த்து வைக்கிற வேலையை செய்கிறாள் பிராட்டி. அவ்வளவு ஒரு மேன்மை அவளுடைய ஒரு தாய் உள்ளம், கருணை நிறைந்த தாய் உள்ளம் இப்படி எடுத்து காட்டப்படுகிறது. ஆனா பாத்தீங்கன்னா ஆழ்வாருடைய பாசுரங்களா இருக்கட்டும், வேத வாக்கியங்களா இருக்கட்டும், தனியா பிராட்டியினுடைய பெருமைக்கெல்லாம் இல்ல, எல்லாம் எம்பெருமான் பரபிரம்மம் பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன் என்றே அவனுடைய பெருமைகளை எல்லாம் எல்லா வேத வாக்கியங்களும் அப்படிதான் படிக்குது. ஆனா இப்படி படிக்குது, எப்படி படிக்குது? சேர்த்தி சேர்த்தியில. ஏன்னா பெருமான் என்றாலே அதோட பிராட்டியும் சேர்த்தி தான். எல்லாருக்கும் இவளை பற்றி எல்லாரும் இவளை பற்றுகிறார்கள் தங்களுடைய தேவைக்காக. இவள் எம்பெருமானை பற்றி இருக்கிறாள். அதனாலே அவளுடைய தன்மை, அவளுடைய சொரூபம் நிலை பெற்றிருக்கிறது, பிரகாசிக்கிறது. அவளை பற்றி கொண்டு நாமும் உயிர்ந்து போவோம். இப்படியாகத்தான் சொல்லுகிறது வேத வாக்கியங்கள். ஏன் தனியாக படிப்பதில்லை, பிராட்டியை தனியாக ஏன் புகழ்வதில்லை, பேசுவதில்லை என்றால் இதான் எப்பொழுதும் அவள் பெருமானை விட்டு பிரியாமல் அவனுடனே சேர்ந்திருப்பதாலே தனியாக அவளை பற்றி யாரும் பேசுவதில்லை, சேர்த்தே பேசுகிறார்கள். சேர்த்திலேதான் நமக்கு உய்வே, நமக்கு வேறு உபாயம் இல்லை, வேறு வழி இல்லை. இதேதான் ஆக்கிஞ்சன்யம் அனன்யகதித்துவம்னு 2 வார்த்தைகள் சொல்கிறார்கள். கை முதல் இல்லை, நமக்கு எந்த கை முதல். நம்மதான் செய்யினா செய்யறது இல்லை, செய்யாதங்கிறத செய்யறோம். அப்ப நமக்கு எந்த கை முதலும் இல்லை. நம்ம எதை முன்னிட்டு போய் நான் இவ்வளவு பெரிய ஆளு, நான் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறேன், இல்லப்பா இவனா இருக்கிறேன் அவனா இருக்கிறேன்னு போய் சொல்லிட்டு நிக்க முடியாது. அங்க இல்ல நான் பெரிய கோடீஸ்வரன், என்னுடைய இத்தனை $1,000,000 இருக்கு என்கிட்ட, ஒண்ணும் செல்லுபடியாது. அங்க பரமபத வாசல் இதற்கெல்லாம் திறக்காது. நான் என்கிட்ட கை முதல் இல்லை, வேறு எனக்கு புகழும் இல்லை என்று வெறுங்கையை உதறி கொண்டு போய் நின்றால்தான், கூப்பிக்கொண்டு நின்றால்தான் அங்கே கதவு திறக்கும். ஏனென்றால் நாம் எல்லாம் அவனுடைய சொத்து, அவன் அதற்கு உடையவன். அந்த உடையவன் தன்னுடைய சொத்தை அவன் எப்படி பார்த்து கொள்வான் என்றால், நம்முடைய தகுதிகளை வைத்து கொண்டு, நம்முடைய நெஞ்சம் சுத்தமான நெஞ்சு, நேசமுள்ள நெஞ்சு, குற்றங்கள் இல்லாத நெஞ்சு, அதை பார்த்துதான் அவன் அங்கே முக்தி கொடுக்கிறான், பதவி கொடுக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது எது அங்க செல்லுபடியாகும்னா, ஒண்ணு பிராட்டி நமக்காக புருஷகாரம் பண்ணணும். அவ எப்படி பண்ணுவா? நமக்கு சிபாரிசு பண்ணுவா. நம்மள் அதற்குள்ள ஒரு தகுதியா இருக்கணும். என்கிட்ட எந்த இதுவும் இல்லம்மா, எதுவும் இல்லை என்கிட்ட, எனக்கு எந்த புகழும் இல்லை, உங்கள் இருவரை விட்டால் எனக்கு சென்று சேர்வதற்கு எனக்கு வேறு இடம் கிடையாது, வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லி அவரிடத்திலே இந்த சேர்த்தியிலே, எம்பெருமானும் பிராட்டியுமான சேர்த்தியிலே நாம் போய் நம்முடைய சரணாகதி செய்யணும். உடையவர் இருக்கிறார் ஸ்ரீ ராமானுஜர். பங்குனி உத்திரம், ஸ்ரீரங்கத்துல பங்குனி உத்திரம் பெரிய கோலாகலமான திருவிழா. அந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு எம்பிரானும் பெருமானும் பிராட்டியும் சேர்த்தி அன்னைக்கு நடக்கும். 2 பேரும் இருவருமாக எழுந்தருள்வார்கள். அன்னைக்கு போய் இவர் தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறார். ஒரு பங்குனி உத்திரத்தன்னைக்கு போய் 2 பேரும் சேர்ந்து எழுந்தருள் இருக்கிறார்கள். இவர் கத்தியத்திரயம்னு ஒரு 3 விதமான பிரார்த்தனை பாடல்களை எழுதுறார். அப்படி பிராட்டியினுடைய வைபவம், பெருமானுடைய வைபவம், பரமபதத்தினுடைய வைபவம், இதையெல்லாம் சொல்லி எனக்கு நீ பரமபதம் தந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். பெருமாள் சொல்றார், அப்போ நீயும் உனக்கும் உன்னுடைய சம்பந்திகளுக்கும் மாற்றம் கொடுத்தோம் என்று திருவாய் மலர்ந்தருளுகிறாராம். அது பிராட்டியை ஆமோதிக்கிறாள். பிராட்டியையும் சாட்சியாக வைத்து கொண்டு இந்த எப்ப ராமானுஜர் காலத்திலே நிகழ்ந்தது இது. உனக்கும் எந்த விதத்திலாவது உனக்கு சம்பந்தம், ஏன்னா அவருடைய சம்பந்தம் எந்த விதத்திலாவது சம்பந்தம் இருக்கிறது. அப்படி சின்ன சம்பந்தம் இருந்தால் கூட அந்த அவர்களோடு சம்பந்தப்பட்டவர்கள், அவர்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எல்லாம் நான் முக்தி தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தாராம் பெருமாள். ஏற்கனவே அர்ஜுனனை வைத்துக் கொண்டு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். யாரு என்னிடத்திலே எல்லா தர்மங்களையும் இந்த காரியங்களுடைய பலனையெல்லாம் விட்டு என்னுடைய திருவடிகளிலே சரணாகதி செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் அவருடைய பாவ புண்ணியங்களை கழித்து முக்தி அவர்களை கவனித்துக் கொள்கிறேன் என்று உன்னுடைய ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இப்ப அடுத்ததா பங்குனி உத்திர சேர்த்தியிலே உடையவர் போய் பிரார்த்தனை வைத்ததுல உன்னுடைய சம்பந்திகளுக்கும் முக்தி தந்தோம் அப்படின்னு சொல்றாராம் பெருமாள். அப்ப இப்படி இதெல்லாம் இணைத்து பாருங்கள், பிராட்டினுடைய மகிமை உங்களுக்கு புரிய வரும். இப்போ
இப்ப சொன்ன ராவணனுடைய பத்தி சொன்ன அந்த அரக்கியலை பத்தி எல்லாம் சொன்னோம். ராவணன் ஏன் முடிந்தான்? ஏன்னா ராவணனுடைய இலங்கையில தான் பிராட்டி இருக்கிறார். அந்த ராவண யுத்தத்தின் பொழுது இப்ப நம்ம சேர்த்தியில தானே நம்ம பிராட்டியால தானே பெருமை, பிராட்டியால தானே வெற்றி, முக்தி எல்லாம் எல்லா நலன்களும் வருது சொல்றோம்னா, ராம யுத்தத்தின் போது பிராட்டி இலங்கையில தான் இருக்கா. இருந்தாலும் ராவணன் முடிந்து போனான். இது வனவாசத்துல ராமரும் சீத்தையும் இருந்த காலத்துல ஒரு நாள் சீதா பிராட்டியோட மடியில தலை வைத்து ராவன் உறங்கி கொண்டிருக்கிறான். இந்த காக்காசுரன் இந்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்க. காக்காசுரன் என்கிற அரக்கன் சீதையினோட அழகிலே மயங்கி வந்து அவளை காக்க உருவெடுத்து வந்து அவளை கொத்துகிறான். அவ மேல ஒரு காமத்தின் வசப்பட்டு செய்கிறான். ரத்தம் மடிகிறது. இவ பொறுத்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா மடியில படுத்திருக்கிற கணவனுடைய தூக்கம் கெட்டு விடுமே என்று பொறுத்து கொண்டிருக்கிறாள் வழியை. அந்த ரத்தமானது வழிந்து ராமபிரான் முகத்திலே பட்டு விழித்துக் கொள்கிறான். விழித்து பார்த்தா இந்த காக்கா படுத்தி இருக்கிற பாடு, கொத்தி கொத்தி ரத்தம் வழிகிறது. கோபம் ராமபிரானுக்கு தாள முடியாத கோபம். படுத்திருக்கிறான். கையில வில்லம்பு எந்த ஆயுதமும் இல்லை. பக்கத்துல இருந்த ஒரு புல்ல புடுங்கி மந்திரத்தை பிரயோகம் பண்ணி அஸ்திரமாக விடுகிறான். அந்த புல் வந்து பிரம்மாஸ்திரமாக மாறி துரத்துகிறது அந்த காயம். எங்கெல்லாமோ என்னென்ன லோகத்தில எல்லாமோ திரிகிறான். அப்பா கிட்ட போறான், யார்ட்டையோ போறான். ஒருத்தரும் கதவை திறக்கவில்லை. ஏன்னா துரத்தி வர்றது ராமருடைய அஸ்திரம். அதுக்கு யாரு ஈடு கொடுக்க முடியுமோ வந்து தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறான். சுத்தி பார்த்துட்டு முடியாம திரும்ப வந்து திருவடிகளிலே விழறான் அந்த காக்கா. அப்படி விழும் பொழுது அவனுடைய தலை வந்து ராமபிரானை பார்க்காம இப்படி திரும்பி கிடக்குதான். ஐயோ எப்படி இருந்த போது அந்த தலையை திருப்பி ராமர் பக்கம் திருப்பி போடுறாளா சீத்தை. தனக்கு ஒரு தீங்கு செய்த, தன்னை தீண்டி குறும்பு செய்த அந்த காகம் உயிர் பிழைக்க வேணும், அவனது உதவுன்னு சொல்லி அவன்கிட்ட கருணை காட்டுகிறாளாம். அப்படின்னா எப்பேற்பட்ட கருணை உள்ளம் பார்த்து. தாய் உள்ளம் என்பது அப்ப தனக்கு தீங்கு செய்தவனுக்கும் நன்மையே நினைக்கக்கூடிய ஒரு உள்ளம், தாய் உள்ளம். அந்த ஒரு கண்ணை மட்டும் வாங்கிவிட்டு அந்த அஸ்திரம் போய்விட்டது. அந்த காக்காசுரன் பிழைத்து கொண்டான். அப்போ ராமர் கூட சீத்தை இருந்தால் சீத்தையினுடைய கருணையினாலே அவளுக்கு அபச்சாரம் பண்ணின காகம் உயிர் பிழைத்தது. ஆனால் அந்த காகம் பண்ணின அபச்சாரம் கூட ராவணன் பண்ணல. சிறை வைத்திருந்தான், தினமும் வந்து தொல்லை கொடுத்தான், பேசுனான், கண்டபடி பேசுனான். இருந்தாலும் இந்த காகம் பண்ணின அபச்சாரத்தை கூட அவனால பண்ண முடியாது. அவனால் எந்த விருப்பம் இல்லாத பெண்ணிடம் பண்ணினா தலை வெடித்து போகுங்கிற அவளுக்கு சாபம் இருக்கிறது. அதனால அதையும் அவனால செய்ய முடியல. இருந்தாலும் அவன் அழிந்து போனான். ஏன்னா பிராட்டியினுடைய கடாட்சம் அவளுக்கு இல்லை. ராவணன் முடிந்து போனான். சீத்தையினுடைய கடாட்சம் அங்கே இல்லாமல் ராமனோடு தனி ஒருவனாக அவன் போய் அங்க யுத்தம் பண்ணதுனால ராவணன் அங்கே முடிந்து போனான். அவனிடத்திலே அவச்சாரப்பட்ட இந்த காக்காசுரன் கூட பிழைத்து போனான். அப்போ பிராட்டியினுடைய சந்நிதி சம்பந்தம் என்பது எவ்வளவு தூரம் அவசியம், அது இருந்தால் எப்பேற்பட்டவனும் பிழைத்து கொள்ளலாம் என்கிற. அதனால வந்து நம்ம என்ன வேணா அபச்சாரம் பண்ணிட்டு போய் தாயார்கிட்ட போய் சரணாக பண்ணி நினைக்க கூடாது. இது ஒரு உதாரணத்துக்காக, தாயுள்ளம் எப்பேற்பட்டதுங்க காட்டுவதற்காக ஒரு உதாரணம். இருந்தாலும் நம்மை நாமே இதெல்லாம் படித்து என்ன செய்யணும், தாயாருடைய கருணைக்கு இலக்காக மாதிரி நடந்து கொள்ளணும். நம்ம இப்ப என்ன வேணா பாவலிஸ்ட் இருக்கலாம் நம்ம கிட்ட, இருந்தாலும் நல்லவனாக ஒரு தாயார் இடத்திலே போய் அவளுடைய கருணையை நம் மேல் பார்க்கிற அளவுக்கு நம்ம தகுதிப்படுத்திக்கணும். அப்படி போய் தாயாரை முன்னிட்டு கொண்டு சரணாகதி செய்யும் பொழுது அவளுக்கு நம்மேல் இரக்கம் பிறக்கும். நம்மை நம்முடைய எம்பெருமான் கூட அவள் சேர்த்து வைப்பதற்கான அனைத்து காரியங்களையும் செய்கிறாள். ஏன்னா அவளுக்கு வல்லமை இருக்கிறது. பெருமாள் கிட்ட அவளுக்கு வசப்படுத்தி இருக்கிறாள். இவளுடைய பேச்சை அவன் கேட்பவனாக இருக்கிறான். நம்மேலும் அவளுக்கு இரக்கம் இருக்கிறது, கருணை இருக்கிறது. அதனாலே நம்மை அவள் நிச்சயமாக காப்பாற்றுவாள். நமக்காக பெருமாள் கிட்ட சிபாரிசு செய்வாள் என்கிற உறுதியோடு நாம அந்த ஒரு திட விசுவாசம் இருக்கணும். ஒரு தாயை கிட்ட ஒரு மகனுக்கு இருக்கிற ஒரு அன்பு, இயற்கையான அன்பு, அந்த அன்போடே நாம வந்து ஜெகன் மாதா எல்லோருக்கும் அவள் உலகத்துக்கே நன்மை செய்கிற அந்த இடத்தில்தான் அவள் இருக்கிறாள். அப்ப அந்த மாதிரி பார்த்தா ஸ்ரீரங்கத்துல பார்த்தா ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் பாக்குறோம். எவ்வளவோ அதெல்லாம் நான் சொன்னேன்ல, சேர்த்தியில பங்குனி உத்தரத்து அன்னைக்கு சேர்த்தியில போய் நின்னா என்ன நம்முடைய
லட்சியம் என்ன இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். அதற்கு ஒரு உத்தரவு எல்லாம் நிறைய பேருடைய ஒரு அனுபவங்கள் அதுக்கு துணை நிற்கிறது. அப்படி அந்த இருவருமான சேர்த்தியிலே அடிமை செய்தல், நம்முடைய கைங்கரியத்தை செய்தல், நம்முடைய தொண்டு செய்து, நம்முடைய விருப்பத்தை செய்தால் நிச்சயமாக பூர்த்தியாகும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது மாதிரி பெருமாள் திருமலையில இருக்கிற பெருமாள் அவனை வச்சுதான் இந்த பாசுரம் நான் சொன்னேன் இல்லையா, அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. அந்த பெருமாள் மலை மேல இருக்கிறாரு. எங்க அலமேல் மங்கை தாயார் கீழே இருக்கிறார், கீழ் திருப்பதியில இல்ல, என்றென்றைக்கும் அவருடைய திருமார்பிலே குடிகொண்டிருக்கிறார். அதனால அவங்க வடக்கத்து இதுல மேல்மலையில திருப்பதியில தனி சன்னதி கிடையாது தாயார், அவன் மார்பிலேயே இருக்கிறார். இல்ல அகலகில்லேன் இறையும் இறை பொழுது கூட நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் என்று சொல்லி கொண்டே உட்கார்ந்திருக்கிறாள் அந்த திருவார மார்பிலே. அப்போ அகாரமும் இப்ப பிரணவம் சொல்றோம், திருமந்திர உபதேசம் நமக்கு நடக்குது. இது எப்படி எம்பெருமானுக்கு நமக்கும் ஒரு ஏற்கனவே இருக்குது. அவன்தான் நம்மை படைத்தான், அவன்தான் தந்தையாக இருந்து நம்மை படைக்கிறான். நமக்கும் அப்பா பிள்ளைங்கிற உறவு இருக்கிறது. இருந்தாலும் கூட ஒரு குருவை ஆச்சாரியன் கிட்ட போய் அடைஞ்சி சரணாகதி பண்ணி கொண்டு ஒரு திருமந்திர உபதேசம் நமக்கு நடக்கிறது. திருமந்திர உபதேசம் பண்ணி வைக்கிறார் ஆச்சாரியன். திருமந்திர உபதேசம்னா பிரணவம், நமன்னு சொல்றோம், நமகான்னு சொல்றோம், நாராயணான்னு சொல்றோம். திருமந்திரம் தான் பிரணவம். அந்த ஓரெழுத்து மந்திரம் எல்லாம் சொல்லக்கூடாது எல்லாருக்கும் விரிவா, இதுதான் சுருக்கமா சொல்றேன். அந்த திருமந்திரம் ஓரெழுத்து மந்திரம் அகாரம், உகாரம், மகாரம்ங்கிற 3 எழுத்துக்களால் ஆனது இந்த திருமந்திரம் என்பது. அந்த 3 எழுத்துல முதல் எழுத்து அகாரம். நம்ம அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு சொல்றோம்ல, நம்ம திருக்குறளே முதலதான். அது போல தமிழ்ல அகரம் போல வடமொழி எழுத்துல அகாரம். அகாரம் என்பது ஓரெழுத்து ஒரு மொழியாக நின்று எம்பெருமானை குறிக்கிறது. இந்த மகாரம் என்பது ஜீவாத்மாக்களை குறிக்கிறது. நடுவுல இருக்கிற உகாரம் தான் தாயார். இந்த அகாரத்தையும் இந்த மகாரத்தையும் இணைக்கிற உகாரமாக இருப்பவள் பிராட்டி. அந்த 3ம் சேர்ந்தால்தான் அந்த திருமந்திரம் பிரணவம். பிரணவத்தோட தான் ஆரம்பிக்குது அந்த திருமந்திரம். இதைதான் உபதேசம் பண்ணுவாங்க. இதை நம்ம உள்ளத்திலே இருத்தி கொண்டு அந்த பொருள்களை, திருமந்திரத்தினுடைய பொருளை எல்லாம் உணர்ந்து கொண்டு நம்ம இதை வாழ்க்கையில அனுசந்திக்கும் பொழுது அந்த பிரணவத்தை சொல்லி கொண்டு நம்முடைய நற்கதிக்கு நாம் ஆளாவதுக்கு அந்த ஆச்சாரியர்கள் நமக்கு இந்த பிரணவத்தை சொல்லி நமக்கு சரணாகதி பண்ணி வைத்து நமக்கும் எம்பெருமானுக்கும் ஒரு இணைப்பை உருவாக்கி தருகிறார்கள். அதான திரு கல்யாண வைபோகம் என்று சொல்கிறார்கள். இந்த திருமந்திர உபதேசத்தை சரணாகதி பண்ற அந்த வைபவத்தை கல்யாண வைபோகம் மாதிரி கொண்டார். அப்படி ஒரு இணைப்பு நடக்கிறது பரம்பொருளுக்கும் ஜீவாத்மாவுக்கும். அதுக்கு திருமங்கல்யம் செய்யறாங்கல்ல கல்யாணத்துல, அந்த மாதிரி இந்த திருமந்திரம் திருமங்கல்ய சரடு மாதிரியான ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறது. அதுல நடுவுல அந்த உகாரமாக பிராட்டி இருந்து நமக்காக பிரானிடத்திலே சிபாரிசு செய்கிறாள் என்று பிராட்டியினுடைய வைபவத்தை, பெருமையை குறிக்கிறார்கள் நம்ம ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும். நமக்கு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விஷயத்தினுடைய ஒரு சாரம் இதுதான். இதை சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு ராஜபாளையம் முத்துமை சங்கத்துக்கும் அது நிறுவனத்துக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இதுகாரும் பொறுமையுடன் கேட்ட உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.